மேலே ட்ரெயின் போயிட்டுருக்குதுங்க. இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் சீட் அடிக்காமல் இருந்தனால கீழே ஃபுல்லாக அழுக்கு அப்படியே தெரிக்குங்க. இப்போ இந்த சீட் ஆனால் இந்த சீட் அடித்த பின்னாடியும் கூடங்க பராமரிப்பு சரியில்லை. இந்த ரெண்டாவது ட்ராக்ல, ஃபர்ஸ்ட் ட்ராக்ல உழுகலை. இப்போ ரெண்டாவது ட்ராக்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொட்டி இருக்குதுங்க கீழே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டூ வீலர் போட்டு நின்றுப்பாங்க. இப்போலாம் நிற்கிறது இல்லைங்க. என்ன பண்ணுறதுங்க, இருக்கிற அவசரத்துக்கு சுத்தங்கித்தான் ஹைஜீன் எல்லாம் பார்க்க முடியுங்களா? ஏன்னா சிட்டி வந்து ஆல்ரெடி ரொம்ப அன்ஹைஜீனாக தான் இருக்குதுங்க. டிராஃபிக் ஜாமு, அன்ஹைஜீன் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குதுங்க. கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு டிராஃபிக் ஜாமுங்க, சுத்தமாகவே ஹைஜீன் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக எல்லாம் போயிட்டுருக்குங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி குறுக்கால் வருவாங்க, குழந்தைய வச்சுட்டு வராங்க, எவ்வளோ சேஃபாக ஓட்டணுங்க வண்டியை. ஆனால் பார்த்தீங்கன்னா வண்டி நிற்காமல் வந்துகிட்டே இருக்குதுங்க இந்த இடத்துல கண்டிப்பாக. ஏன்னா இப்போ பாருங்கள், அவ்வளோ பெரிய பஸ்ஸுங்க, லெஃப்ட்டில் இடம் கிடையாது. அவர் எப்படி லெஃப்ட்டில் போய் போகிறாருன்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய வண்டிங்க, லெஃப்ட்டில் சுத்தமாக இடம் கிடையாது. நான் வேணால் காமிக்கிறேன். அங்கே பாருங்க, அந்த போர்டு கிட்ட போய் முட்டுற அளவுக்கு இருக்குதுங்க. எப்படி இவர் போகிறாருன்னு தெரியலீங்க, போக முடியாதுங்க. பாருங்க, அதுக்குள்ளே வண்டி வந்துக்கிட்டே இருக்குதுங்க சுற்றி. இப்போ நம்ம ரைட் சைட்லேயும் வண்டி வந்தாச்சுங்க. இப்படி வண்டி வந்து இப்போ அப்படியே நின்னாச்சுங்க, அவ்வளோதான். நீ இவர் போகிறக்குள்ளே பொழுது விடிஞ்சிருங்க. பார்த்தீங்கன்னா டிராஃபிக் மம்மீனத்துக்கு எல்லா பக்கம் டிராஃபிக்குங்க. கோயம்புத்தூருக்குள்ளே ஒரு பக்கம் டிராஃபிக்லாம் இல்லைங்க, திருமணம் பக்கமெல்லாம் டிராஃபிக்குங்க. பாருங்க, இப்போ இன்னொரு தனியார் பேருந்து போகுதுங்க, ஹார்ன் அடிச்சுட்டு அவரு பிளாக் ஆகியாச்சுங்க. அந்த கவர்மெண்ட் வண்டி இவர். இப்போ நான் ரியர் வியூவில் பார்த்துட்டு இருக்கணுங்க, சரியான டிராஃபிக்குங்க. இப்போ இப்படி வண்டி ஓட்டுனா என்ன பண்ண முடியுங்க சொல்லுங்க? எல்லாத்துக்கும் அவசரம் தான், இல்லைன்னு சொல்லிங்க. நான் என்னையும் உட்பட தான் சொல்கிறேனுங்க. எனக்கும் அவசரம் தான், வேலைக்கு போயிட்டு இருக்கிறப்ப வீட்டுக்கு போகிறவங்களுக்கும் அவசரம் தான், ப்ரைவேட் பஸ்காரங்களுக்கும் அவசரம் தான், கவர்மெண்ட் பஸ்காரங்களுக்கும் அவசரம் தாங்க. அதுக்கு ஒரு நெறிமுறை வேணும் இல்லைங்க. இங்கே வந்து போலீஸ் நிற்கலாம் இல்லைங்களா? இந்த இடத்துல போலீஸ் நின்றுருந்தாங்க கூட ஏதோ டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் இல்லைங்களா? இல்லைன்னா ஆக்சுவலாக ரூட் இது கிடையாதுங்க, இது இந்த ரூட்டே கிடையாதுங்க. இப்போ மேட்டுப்பாளையம் போகிறவங்களுக்கு இது ரூட் கிடையாதுங்க. அவங்க வந்து சுற்றி தான் போகணும். பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வழியாக வந்து அந்த எருகம்படிக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. பிரச்சனை இல்லைங்க, ஏதோ ஒரு வழியில் வருட்டு, ஏதோ வழியில் போட்டுங்க. ஆனால் அதுக்கான வசதிகள் இருக்கணும் இல்லைங்க, ரோடு வசதி இருக்கணும் இல்லைங்க. ரோடு ஏற்கனவே சின்னதுங்க. அதுலேயும் ஒரு சில அறிவாளினா கடைஞ்செடுத்த அறிவாளிங்க. இங்கே பாருங்க, வண்டி எப்படி நிறுத்திட்டு போயிருக்காருன்னு தெரியுதுங்களா? இங்கே ஒன்று, இதுக்கப்புறம் ஒன்றுங்க. இங்கே பாருங்க, இப்போ டிராஃபிக் ஆகுதுங்களா? இப்போ நான் இந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் இப்படி ஸ்லோ பண்ணுறது, பின்னாடி 20 நிமிஷம் டிராஃபிக்கு சமங்க. லெஃப்டில் அப்படியே இந்த டப்பிங் பட டைட்டில் மாதிரி, யார் விட்டு ரோடு யார் கேட்குறது அப்படிங்கிற மாதிரி அந்த டைட்டில் மாதிரிங்க. அப்படி அப்படியே நிறுத்திட்டு போயிடுறதுங்க. தயவுசெய்து அது பண்ணாதீங்க. நீங்கள் டிராஃபிக் பார்த்துருப்பீங்க. இந்த டிராஃபிக் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் சரியாக நம்ம கடமையை செய்யாததாங்க. ரோட்டில் எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு போயிடுறது, இல்லைனா ஒன் வேல கொண்டு போய் வண்டி விட்டுறதுங்க. இதில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் வேறு வண்டி ஓட்டிகிட்டு வந்துடுறானுங்க. அது ரொம்ப தப்புங்க. இதில் வந்து ஒன்வேங்க, இதுக்கப்புறம் வந்து ஒன்வேங்க, இதில் வண்டி வர்றதுங்க. அந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க. என்ன சொல்லி என்ன பண்ணுறதுங்க? கோயம்புத்தூர் மக்களோட தலையெழுத்து வந்து டிராஃபிக் ஜாமில் தான் வாழ்ந்தாகணும்னு எழுதப்பட்டிருக்குதுங்க. இனிமேல் அப்படி தான் இருக்குங்க. ஒவ்வொரு இடமும் சரி பண்ணுற மட்டும் நம்ம இப்படியே தான் ஓட்டி ஆகணுங்க வண்டியை.